பக்தி பாதை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வரவிருக்கும் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்று மங்களகரமான தைப்பூச திருநாள் வருகிறது. முருகப்பெருமானின் அருள்மழையில் நனைய காத்திருக்கும் பக்தர்கள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தைப்பூசம் என்பது வெறும் திருவிழா மட்டுமல்ல, நம் மனதிலுள்ள இருளை நீக்கி ஞானத்தை பெறும் உன்னதமான நாள். இந்த நாளில் அதிகாலையிலேயே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து விடுவது மிகவும் சிறப்பு. அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி உங்களது விரதத்தை தொடங்க வேண்டும். குளிக்கும்போது முருகனின் நாமமான ஓம் சரவணபவ அல்லது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்தை சொல்லிக்கொண்டே நீராடுவது உங்கள் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். நீராடி முடித்ததும் உங்கள் வீட்டின் பூஜை அறையை சுத்தப்படுத்தி முருகப்பெருமானின் படத்திற்கு அல்லது சிலைக்கு மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள். குறிப்பாக முருகனுக்கு பிடித்தமான செவ்வரளி அல்லது முல்லை மலர்களை பயன்படுத்துவது சிறப்பு. முருகனின் திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களது வேண்டுதல்களை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் மனதாலும் உடலாலும் தூய்மையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை மௌன விரதம் இருப்பது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உணவு முறையை பொறுத்தவரை உடல்நிலை ஒத்துழைப்பவர்கள் முழுமையாக உணவு தவிர்த்து நீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அது இயலாதவர்கள் ஒரு வேளை மட்டும் மாரியம்மன் கஞ்சி அல்லது பழங்கள், பால் போன்றவற்றை அருந்தி எளிமையான முறையில் விரதம் இருக்கலாம். முக்கியமாக அசைவ உணவுகள், வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்த்து முழுமையான ஆன்மீக உணர்வில் இருக்க வேண்டும். அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அல்லது திருப்புகழ் பாராயணம் செய்வது உங்கள் வீட்டிற்குள் ஒரு தெய்வீக அதிர்வலைகளை கொண்டு வரும். சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று தொடங்கும் கவசத்தை ஒலிக்க செய்யும் போது உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் முருகனின் அருள் நிறைந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். ஒருவேளை நீங்கள் பாத யாத்திரை செல்பவராக இருந்தால் உங்கள் பயணம் முழுவதும் முருகனின் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். காவடி சுமப்பவர்கள் அல்லது பால்குடம் எடுப்பவர்கள் அந்த பாரத்தை ஒரு சுமையாக நினைக்காமல் முருகனே உங்கள் தோளில் அமர்ந்திருப்பதாக உணர்ந்து நடக்க வேண்டும். வழியில் வரும் மற்ற பக்தர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது முருகனின் அருளை இரட்டிப்பாகும். மாலை நேரத்தில் உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் அவசியம். கோவிலில் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு முருகனின் திருமுகத்தை தரிசியுங்கள். முருகனின் கையில் இருக்கும் வேல் ஞானத்தின் அடையாளம். அந்த வேல் உங்கள் வாழ்விலுள்ள தடைகளையும் தீய சக்திகளையும் அழித்து உங்களுக்கு நல்வழி காட்டும் என்று உறுதியாக நம்புங்கள். இரவு வானில் தைப்பூச முழு நிலவு தோன்றும் வேளையில் அந்த நிலவை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்து முருகனை தியானியுங்கள். அந்த நிலவின் குளிர்ச்சியையும் ஒளியும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். வழிபாடுகள் முடிந்த பிறகு எளிய சைவ உணவு உண்டு உங்கள் விரதத்தை பூர்த்தி செய்யலாம். பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல, அது இறைவனுக்கு நமக்கு இடையிலான ஒரு பிணைப்பு. இந்த தைப்பூச நாளில் நம்பிக்கையோடும் தூய்மையான பக்தியோடும் முருகனை வழிபடுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் முருகனின் அருள் என்றும் நிலைத்திருக்க பக்தி பாதை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.